என்னன்னு பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். என்ன பிரியாணினா சிக்கன் பிரியாணி, ஓகேங்களா? ஸோ எண்ணெய் சூடானதுக்கு முன்னாடி பாத்திரத்தை வச்சுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றியாச்சு. ஏன்னா பாத்திரம் சுட்டுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கோமோ அந்தளவுக்கு நெய் ஊற்றலாம் தாராளமாக, சரியா? ஆவின், நாங்கள் ஆவின் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு, சத்தம் கேட்குதா? கூடவே நெய் ஊற்றுறோம், தாராளமாக ஊற்றலாம், ஓகேவா? ரெண்டு ஹீட் ஆகட்டும் நல்லா, சரியா? நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், கிஸ்மிஸ் பழம், அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, அது எல்லாமே ஆட் பண்ணணும். முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு வரேன். முந்திரி பருப்பு ரெடி, ஓகேவா? இதெல்லாம் இப்போ போட்டு நல்லா எண்ணெய் நல்லா சூடாக வச்சு வறுக்கணும். இதெல்லாம் நல்லா வறுக்கும், ஓகேவா? கிஸ்மிஸ் பழம்லாம் பாருங்கள், சூப்பர். கிஸ்மிஸ் பழம்லாம் எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு புஸ் புஸ்ன்னு ஆயிடும், ஓகேவா? நல்லா கிறிஸ்மஸ் பழம் இது பாருங்களேன், எவ்வளோ அழகாக புஸ்ஸுன்னு ஆகிட்டு பாருங்க இந்த கிறிஸ்மஸ் பழம். அப்புறம் இப்போ முந்திலாம் வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டன் கலர் ஆனோடனே நம்ம இந்த பக்கம் பாருங்கள், 6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 தக்காளி, 6 பச்சை மிளகாய், கீரை அது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு, வெங்காயம் நம்ம எவ்வளோ சேர்க்கமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் வெங்காயம் வதங்குறதுக்கு. நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் இருக்கும், சரியா? ஸோ அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த எண்ணெயிலையும் சேர்ந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம், சரிங்களா? வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டு 6 வெங்காயம் போட்டோம். போடும்போது எவ்வளோ குவான்டிட்டி இருந்துச்சு பாருங்க, இப்போ இவ்வளோ தான் இருக்குது, சரிங்களா? இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ண தக்காளி, 2 தக்காளி தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? ரொம்ப தக்காளி போடாதீங்க, 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மிளகாய். இப்போ நம்ம வந்து 1 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ணுறோம், அதுக்கு 6 மிளகாய், சரியா? அதில் ஒரு 2 மிளகாய் மட்டும் தான் கீரி போட்டிருக்கேன், மீதி 4 மிளகாய் கீரலை. அது நல்லா வாசத்துக்கு தான், ஏன்னா நம்ம பொடி எல்லாமே சேர்ப்போம். இது இப்போ தக்காளி வந்து கண்ணுக்கே தெரியக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு நம்ம நல்லா மசிச்சிடணும், ஓகேவா? நல்லா மசிச்சிருங்க. இல்லைன்னா இதை விட சின்ன சின்னதாக கட் பண்ணினாலும் போட்டுருங்க, இல்லையா கையால் மசிச்சு கூட போட்டுடலாம். பட் கையால் மசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபீலிங் நாட் குட்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிட்டு வெங்காயமும் பாருங்கள் அருமையாக இருக்குது. இந்த டைமில் தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம், சரிங்களா? எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுனாலும் சேர்த்துக்கலாம், சரிங்களா? அந்தளவுக்கு அப்போ டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான், சரிங்களா? ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் வந்து நல்லா கிளறி விடணும். அந்த இதுலேயே நல்லா தக்காளி வெங்காயத்தோட மெர்ஜ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடணும். மெயினாக வாசத்தெல்லாம் கொடுக்குறது இதுதான். இந்த டைமில் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா சொன்னேன்ல இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை போயிட்டுங்க. போனதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி, புதினா, அதுதான் மணத்தை நல்லா கொடுக்கும் பிரியாணிக்கு மெயின். ஸோ கொத்தமல்லி, புதினா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்.
அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. சிம்மிலே வச்சுக்கோங்க. இதுனா சின்ன வெங்காயம் இங்கே அரைச்சி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அரைச்சி சேர்த்து பாருங்கள், அது தனி டேஸ்ட்டை கொடுக்கும். சும்மாவே சின்ன வெங்காயம் சேர்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பல்லாரி போட்டிருக்கோம், இருந்தாலும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு கொத்தமல்லிலாம் போட்டு புதினாலாம் போட்டதுக்கப்புறம் அதை நல்லா மெரிச் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மெரிச் பண்ணி விட்ட உடனே நல்லா பிளெண்ட் ஆகட்டும். ஓகே, நல்லா பிளெண்ட் ஆகிட்டு இந்த டைமில் தான் நம்ம வாங்கி வச்சுருக்கிற 1 கிலோ சிக்கன், தண்ணி இருக்கக்கூடாதுங்க, நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு அந்த பீஸ் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ சிக்கன் ஆட் பண்ணிடுவோம். சிக்கன்லாம் ஆட் பண்ணிடுங்க, தண்ணி இருக்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா எல்லாமே அதில் பிளெண்ட் ஆகுற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். அப்போ தான் நல்லா இறங்கும். அடியில் இருக்கும், அதை எடுத்து இப்போ 2.5 ஸ்பூன் வத்த பொடிங்க. இது சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால கூட 2 ஸ்பூன் நான் போடுறேன். ஓகேங்களா, இது டேபிள் ஸ்பூனுங்கிறதுனால கூட 2 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொல்கிற இது எல்லாமே 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு. ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு கூட உரப்பு வேணும் அப்படின்லாம் இது பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாம் அரைச்சி வச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் பிரியாணி மசாலாவுக்கு. சரியா, இப்போ இந்த சிக்கன் கூட இதெல்லாம் பிளெண்ட் ஆகணும். நல்லா அதுக்குரிய வாசனை வர்றதுக்காக நல்லா பிளெண்ட் ஆகணும். நல்லா பிளெண்ட் ஆகுனா பச்சை வாடை போயிடும். ஓகேவா, அந்த வத்தல் வாடெல்லாம் வராமல் நமக்குரிய பிரியாணிக்குரிய அரோமா வரணும். அது வர்றது வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. சிக்கனில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எப்படி இருக்கும், அந்த தண்ணி அந்த வெங்காயத்தோட தண்ணி எல்லாம் சேர்ந்து தான் நம்ம கொஞ்சம் குழுகுலுன்னு இருக்குது. தண்ணி இதை நல்லா பண்ணிவிட்டு இப்போ தான் தண்ணியே ஆட் பண்ண போகிறோம். நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறதுல தேங்காய் பால் அரைச்சி வடித்து வச்சு தேங்காய் பால் எடுத்துருக்கோம். சரியா, அரை கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் பாருங்க. ஓகேவா, தேங்காய் பால் ஊற்றியாச்சு. தேங்காய் பால் எதுக்கு ஊற்றுறோன்னா நல்லா ஜூஸியாக இருக்கணும்ல, அதுக்காக. அப்புறம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சிடணும். எதுக்காக மூடி வைக்கிறோன்னா அப்போ தான் சிக்கனில் எல்லாமே இறங்கும், எல்லா மசாலாவும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே மூடி வைங்க. சரியா, ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. A few moments later. இப்போது நம்ம மூடி வச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா மசாலாலாம் இறங்கிட்டு இப்போ நம்ம தயிர் சேர்க்குறோம். சரிங்களா, ஹட்சன் கர்டு கெட்டி தயிர் தான் சேர்க்கணும், புளிப்பு இருக்கக்கூடாது. சரிங்களா, அப்போ தான் சிக்கனை சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். தயிரை நம்ம ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா நல்லா கிண்டி விடணும், சிக்கனில் பண்ணுற மாதிரி. சரியா, இப்போ நம்ம 1 கிலோ சிக்கன் செய்கிறோம், 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் பண்ணி. ஸோ அதுக்கு இப்போ தேவையான தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி 1/2 கப் தண்ணி தேங்காய் பாலை சேர்த்துட்டோம். இன்னும் 5.5 கப் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா எவ்வளோ தேங்காய் பால் எடுத்துருக்கோமோ அதில் தேங்காய் பாலை ஊற்றிட்டு மீதி இருக்க தண்ணி சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா,
இப்போ 1 கப் ஆல்ரெடி 1/2 கப் சேர்த்துருக்கோம். இப்போ 1 கப் தேங்காய் பால், மீதி இருக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். சரியா? இப்போ இன்னொன்று நம்ம 4.5 கப் தண்ணி சேர்க்கணும். இதே மாதிரி இப்போ 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? தண்ணி ஆட் பண்ணதும் உப்பு ஆட் பண்ணணும். சரிங்களா? நான் வந்து இப்போதைக்கு கம்மியாக தான் உப்பு போட்டுக்கிடுறேன். கம்மியாக அதுக்கப்புறம் தேவைன்னா அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு வச்சது. ஓகேங்களா? அது ஊற்றிக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம், அதாவது இந்த தண்ணி வந்து கொதிக்கிற அளவுக்கு மூடி வச்சுருவோம். சிம் கூட்டி வச்சு. சரிங்களா? ஃபுல்லாக வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அந்த ரைஸை நம்ம ஆட் பண்ணுறோம். கட் பண்ணிடு. நல்லா போட்டாச்சுங்க. அரிசியை போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டுருக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லை கிண்டி விட்டுட்டு இந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி புதினா இருந்துச்சு, அதை அப்படியே மேலே தூவி விட்டுட்டு தூவிட்டு அப்படியே இதுக்கப்புறம் கிண்டக்கூடாதுங்க. சரியா? அப்படியே மூடி வச்சிருந்தோம் ஒரு 10 நிமிஷம். அரிசி வேகிற வரைக்கும். சரியா? A few moments later. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணி நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது தம் போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் அப்படியே மேலாட்ட ஊற்றிக்கோங்க. நம்ம நெய் பிரியர் நெய் ஊற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா தீயை குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதை மேலே வச்சுருவோம். சரிங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பிடிச்சிடும். சரிங்களா? கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். சிம்மை நல்லா குறைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போது இந்த சட்டியை எடுத்துருவோம். எடுத்துட்டு சாதம் பிரியாணி இருக்கும் பார்ப்போம். பாருங்க நல்லா ரெடி ஆகிட்டு உங்களுக்கே தெரியலையா? நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆகிட்டு பாருங்க. பாருங்க நல்லா நம்ம அந்த மசாலாவை போட்டு உதிர்த்து இன்னும் அருமையாகிடும். நீங்களும் இப்படி பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. நன்றி மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.